வணக்கம். அப்பா திட்டுறதுல கூட நம்ம ஃப்யூச்சர் மறைஞ்சிருக்கும் தெரியுமா? அப்பா கோபமாக பேசுகிற மாதிரிக்கு தோணும். ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கோபமான வார்த்தை நம்ம வாழ்க்கையை செதுக்கி இருக்கும். டிசிப்ளினை கற்றுக் கொடுப்பாங்க. அப்பா திட்டுறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க நம்ம வாழ்க்கையோடைய நேரம், பொறுப்பு, ரெஸ்பெக்ட் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த டிசிப்ளின் தான் ஃப்யூச்சரில் சக்ஸஸுக்கு பேஸாக இருக்கும். தவறை முன்பே தடுத்து நிறுத்துவாங்க. நம்ம செய்ய போகும் மிஸ்டேக் அவங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரிக்கு வயசை கடந்து வந்தவங்க தான். அதனால் சில நேரம் ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க, இதை செய்யாத, அதை பண்ணாதன்னு. அது நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக சொல்கிற வார்னிங் தான். அது ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றுவாங்க. லைஃப்பில் எதுவும் ஈஸி இல்லைன்னு புரிய வைப்பாங்க. ஆனால் அதுவே ஃப்யூச்சரில் எந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்தாலும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அப்பா பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.